வணக்கம் நண்பர்களே. இந்த செய்தி உங்களுக்காகவே பிரத்யேகமா உருவாக்கப்பட்டிருக்கு. வாங்க இதுல என்ன இருக்குன்னு முழுசா பார்க்கலாம். ஆமா, நீங்க யதார்த்தமா இந்த செய்திய பார்க்கல. இது ஒரு காரணத்தோட சரியான நேரத்துல உங்களை தேடி வந்திருக்கு. இது உங்களுக்கான ஒரு தனிப்பட்ட செய்தி. நாம இப்ப பார்க்க போற முதல் விஷயம் ஒருவேளை உங்க மனசுக்கு ரொம்ப நெருக்கமானதா இருக்கலாம். அதாவது நம்ம யார்கிட்டயும் சொல்லாம நமக்குள்ளே வச்சு அனுபவிக்கிற சில சோகங்களை பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க தனியா இருந்து அழுத நாட்கள், யாருக்கும் தெரியாம மௌனமா வேதனைய தாங்கிக்கிட்ட ராத்திரிகள், இதெல்லாம் மத்தவங்களுக்கு தெரியாம போயிருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், அது கவனிக்கப்படாம போகல. உங்க ஒவ்வொரு துளி கண்ணீரும் பார்க்கப்பட்டிருக்கு. இப்ப பாருங்க, கண்ணீர்ல கூட எத்தனையோ வகை இருக்கு. சில சமயம் அது உடம்புல இருக்கிற வலியால வரும். சில சமயம் நம்ம ரொம்ப நம்புனவங்க நம்மளை ஏமாத்தும் போது வரும். தனியா இருக்கோமேங்கிற பாரம், நம்மள யாருமே புரிஞ்சுக்கலேங்கிற ஏக்கம், இது எல்லாமே கண்ணீராதான் வெளியே வரும். சோ உங்க உணர்வுகள் ஒவ்வொன்னுக்கும் ஒரு மதிப்பு இருக்கு. சரி, இங்கிருந்து நாம அடுத்த கட்டத்துக்கு போகலாம். மனுஷங்களோட பார்வைக்கும் தெய்வீக பார்வைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாப்போம் வாங்க. இந்த ஸ்லைட்ல இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு உண்மை. மனுஷங்களோட கவனம் எங்க முடியுதோ அங்கதாங்க தெய்வீக பிரசன்னம் தொடங்குது. உங்க மௌனமான அழுகையை யாருமே கேட்காதப்போ உங்க இதயத்தோட குரல் அவர் கேட்டார். எல்லாரும் கைவிட்டுட்டாங்களேன்னு நீங்க ஃபீல் பண்ணினப்போ அவர் உங்க பக்கத்துல தான் நின்னாரு. அவர் சும்மா பாத்துக்கிட்ட மட்டும் இல்ல, நீங்க தடுமாறி விழுந்தப்போ உங்களுக்கு ஆதரவா அவர் கை கொடுத்தாரு. உங்க இதயம் நுருங்கி போனப்போ உங்களுக்கு ஆறுதலா இருந்தாரு. இப்ப நம்ம பயணத்தோட ஒரு திருப்பு முனைக்கு வந்துட்டோம். இங்கேதான் உங்க துக்கம் எல்லாம் ஒரு புது ஆரம்பமா மாறப்போகுது. இதுதான் இந்த முழு செய்தியோட மைய வாக்குறுதி. நீங்க விட்ட ஒரு சொட்டு கண்ணீர் கூட வீணா போகாது. அது ஒவ்வொன்றும் உங்களுக்கான ஒரு ஆசிர்வாதமா மாற்றப்படுங்கிற ஒரு சக்தி வாய்ந்த நம்பிக்கை இது. இந்த வார்த்தைகளை நல்ல உள்வாங்கிக்கோங்க. இது உங்களுக்கான ஒரு நேரடி பாதுகாப்பு மாதிரி. உங்க கைகளை பிடிச்சிருக்காங்க, அதனால நீங்க விழவே மாட்டீங்க. இந்த வாக்குறுதியோட விளைவுகளை இன்னையிலிருந்தே நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. இத்தனை நாளா உங்க மனச அழுத்திக்கிட்டு இருந்த பாரம் எல்லாம் குறையும். உங்க மனசுக்குள்ள ஒரு புது விதமான அமைதி வரும். சரி, இந்த வாக்குறுதி எப்படி நிஜமாகும்? எப்படி உங்க வாழ்க்கையில இது நடக்க போகுது? வாங்க அடுத்த கட்டத்துக்கு போலாம். இது இன்னையிலிருந்து ஆரம்பிக்க போற 3 அற்புதங்கள் மூலமா நடக்க போகுது. இந்த 3 அற்புத படிகளையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல, உங்க மனசுல ரொம்ப நாளா ஆறாம இருந்த காயங்கள் எல்லாம் மெதுவா குணமாக ஆரம்பிக்கும். ரெண்டாவதா, இனிமே எனக்கு நல்லது நடக்காதுன்னு இருந்த எண்ணம் மாறி ஒரு புது நம்பிக்கை உங்களுக்குள்ள பிறக்கும். கடைசியா, நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு திசையிலிருந்து உங்களுக்கு தேவையான உதவி வந்து சேரும். இந்த அற்புதங்கள் நடக்கிறதுக்கு நம்ம பங்குக்கு இப்போ ஒரு சின்ன ஜெபத்துல சேரலாம் வாங்க. இது அமைதிக்கான ஒரு ஜெபம். இந்த வார்த்தைகளை நாம ஒன்னா சேர்ந்து சொல்லலாம். வாங்க மனசார சொல்லுவோம். கர்த்தரே, நான் அழுத நேரங்களை நீங்க பாத்தீங்க, அதுக்கு நன்றி. அடுத்ததா, இந்த மாற்றத்துக்காக கேட்போம். என் கண்ணீரை சந்தோஷமா மாத்துங்க. நம்ம மனசுல அமைதி வேணும்னு கேட்கலாம். என் மனசுல அமைதிய தாங்க. நம்மள பின்னுக்கு இழுக்கிற பயம் எல்லாம் போகணும். என் பயங்களை அகற்றுங்கள். இந்த அமைதி நம்ம வீட்லயும் இருக்கட்டும். என் வீட்ல சமாதானம் தாங்க. கடைசியா, எதிர்காலத்துக்கான வழிகாட்டுதல கேட்போம். என் வாழ்க்கையில ஒரு புது வழிய தரங்க. ஆமென். இந்த இறுதி ஆசீர்வாதம் உங்களுக்கானது. உங்க வாழ்க்கையில துக்கம் முடிவுக்கு வந்து சந்தோஷம் இன்னிலிருந்து ஆரம்பிக்கட்டும். இந்த நம்பிக்கையை நீங்க முழுசா ஏத்துக்கிட்டா உங்க விசுவாசத்தை காட்ட ஆமேன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது மூலமா இதே நம்பிக்கையில இருக்கிற மத்தவங்களோட நீங்களும் இணையறீங்க.